கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பவர் ஆஃப் பிரேயர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வருகையின் காலங்கள், தேவன் மிக சீக்கிரத்திலே வரப்போகிறார். இன்னுமா எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவதை போல கொண்டாடாமல் வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது உங்கள் வாழ்வுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது மிகவும் அது பிரயோஜனமாயிருக்கும். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 11வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிற எந்த மனிதர்களாய் இருந்தாலும் மரணத்தை காணாதபடி அவர்கள் ஜீவனை காணுகிறவர்களாய் மாறுகிறார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் யாரோ அவனுடைய வாழ்க்கையில மரணமே நிகழ்கிறதா இருந்தாலும் அவன் வாழ்வு மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டு விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதைதான் நமக்கு இந்த நாளிலே காண்பிக்கிற காரியம். அதுதான் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்து உங்களுடைய வாழ்வை நகர்த்த பழகி கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் மீது நீங்கள் விசுவாசத்தை வைத்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 8வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு செய்தியை அவள் கொடுக்கிறான். யார் கொடுத்தது? ஜெப ஆலய தலைவன் வந்து கொடுக்கிறான். ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகள், அவளுக்கு 12 வயது ஆகுது, அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படி என்று சொல்லுகிறாள். இது சொன்ன உடனே நிகழ்கிற காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அந்த காரியத்திலே 49வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாது, ஆண்டவரை நீ வருத்தப்படுத்தாது, உன்னுடைய குமாரத்தி செத்து போயிட்டான், அவ்வளவுதான், முடிந்தவருடைய வாழ்க்கை. ஆண்டவரை நீ வருத்தப்படுத்தாது. இது வருத்தப்படுத்துகிற காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களிலே சில காரியங்களை முயற்சி செய்வோம். முயற்சி செய்யும் பொழுது நாம் அப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவர் வருத்தப்படுத்துறோம். எவ்வளவு நாளைக்கு ஊழியம் செய்கிறது, எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரை நம்புறது, எவ்வளவு நாளைக்கு தான் கோயிலுக்கு போறது, கோயிலை மாத்தி பார்க்கலாமே, பாஸ்டர் மாத்தி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது நடுவில் இடைப்பட்ட நேரங்களில் என்ன நடக்கிறது என்று சொல்லி வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது. இவர் பயணிக்கிறார், கேள்விப்பட்ட உடனே பயணித்துக் கொண்டு வரும் பொழுதுதான், இந்த பயணத்துல தான் அந்த பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாள். தொட்ட உடனே வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெறுகிறாள். இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வு நடக்கிற இந்த தருணத்துக்குள்ளாக என்ன நடக்கிறது? அந்த இடத்துல மரணம் நிகழ்ந்து விடுகிறது. மரணம் நிகழ்ந்த உடனே சில சமயத்தில் நாம் என்ன செய்யறோம்? அவ்வளவுதான், முடிந்து விட்டது, தோல்வி நடந்து விட்டது என்று சொன்னால் அவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன கோயிலுக்கு போறது, இதுக்கு மேல என்ன ஜெபிக்கிறது, இதுக்கு மேல என்ன ஊழியம் செய்கிறது, இதுக்கு மேல என்ன விசுவாசம் வச்சுன்னு இருக்கிறது ஆண்டவர் மேல? யோபுடைய மனைவி சொன்னால, போதும் ஐயா, அந்த ஆண்டவரை தூஷித்து விட்டுடு அப்படின்னு அவ சொன்னது போல, அவ சொன்னது இன்னும் நமக்கே சொன்னது போல நாம எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ஜெபிக்கிறத விட்டுட்டு, வேதம் வாசிக்கிறத விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் ஓடி போகிறோம் இல்லையா? இந்த இடத்துல நடக்கிற காரியம் போதும், ஆண்டவரை வருத்தப்படுத்தாது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுடு.
அப்படி என்று சொல்லி விலகி ஓடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், கடைசி நேரமாக இருந்தாலும் அந்த விதவை என்ன செய்கிற சொல்ல மரிக்கிற தருவாய், மரணம் அவளை சந்திக்க போகிறது, மரித்து போகலாம் என்கிற ஒரு நிலை, தற்கொலை செய்து கொள்ளலாம் நாங்கள் குடும்பமா, இதற்கு மேலே என்னுடைய குடும்பத்தை நான் நகர்த்த முடியாது என்று சொல்லி மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விதவை, அவளை ஒரு தீர்க்கதரிசி சந்திக்கிறார். சந்தித்து என்ன செய்கிறாய், நான் மரிக்க போகலாம் என்று இருக்கிறது ஒரு அதை செய்து நானும் என்னுடைய பிள்ளையும் அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் செத்து போகலாம் என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனா அந்த நிலையிலும் அவள் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து ஒரு அப்பத்தை சுட்டு அவனுக்கு கொடுத்தாள். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அந்த மரிக்கிற அந்த தருவாயிலே வாழ்வு இல்லை, முடிந்து விட்டது, நாம் முடித்துக் கொள்ளலாம், இனி வாழ முடியாது, இனி வாய்ப்பு இல்லை, இனி எவ்வளவு நான் போராடி பார்த்து விட்டேன், எவ்வளவு முயற்சி செய்து விட்டேன், இனி எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு காணப்படவில்லை என்கிற ஒரு தருணத்திலையும் அவள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவ மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தேவனுடைய வார்த்தைகள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கீழ்ப்படுகிற காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நிகழ்த்தியது, அநேக அதிசயங்களை நிகழ்த்தியது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தோல்வி வருகிறது என்று சொன்னால், தோல்வியினுடைய விளிம்பில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தை விட்டு விடுகிறோம், ஜெபத்தை விட்டு விடுகிறோம், வேத வாசிப்பை விட்டு விடுகிறோம், அழைப்பை மறந்துடுறோம், அர்ப்பணிப்பு வேறு விதமாய் மாற்றிடுறோம். என்ன இங்க செய்தா என்ன, போய் வேளாங்கண்ணியில போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாமே, ஓ தெய்வத்துக்கு ஒரு பொருத்தனை செஞ்சுட்டேன், அந்த பொருத்தனை இங்கதான் இல்லை, எங்க வேணா கொடுக்கலாம், அப்படி என்று சொல்லி நம்மை நாமே ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து நாம் அதில் ஏதோ ஜெயித்ததை போல நினைத்து நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறோம். இந்த வாழ்க்கையில நாம் வெற்றி பெற்றதாய் நாம் நினைத்துக் கொள்கிறோம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது மிக மிக நம்முடைய வாழ்வுக்கு அது உகந்ததாக இருக்கும். ஆண்டவரை அது வருத்தப்படுத்துகிற காரியம் அல்ல, இது தோல்விக்கான அறிகுறி அல்ல. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்தது என்பது வாழ்க்கையுடைய முடிவு அல்ல, அந்த வாழ்வுடைய தொடர்ச்சி. அதைதான் உயிர்த்தெழுந்து நமக்கு காண்பித்தது, வெளிப்படுத்தியது அதுதான். சில காரியங்களை தோல்வியை சந்திக்கிறா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வழி அடைபட்டால் ஆண்டவர் என்ன செய்கிறார், 7 வழியை தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார். நாம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அல்ல. வேதத்தில் இன்னொரு ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க கேட்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? 2 ராஜாக்களை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாய் இருந்தது. ஒரு வருஷம் எருசலேமின் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேல் ராஜாவாகிய உம்மே குமாராகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். இல்ல நல்லா நீ கவனிங்க, இந்த அத்தாலியாள் இவள் யார்? இவள் அகசியா ராஜாவுடைய அம்மா இல்லையா? இன்னும் அவருடைய அம்மான்னு சொல்றதை காட்டிலும் நம்ம எசபேல் இருக்கிறா இல்லையா, எசபேல், ஆகாப் எசபேல் இருவர் இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த மகள் இவள். ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த மகள் தான் இவள். இவள் மகளாய் இருக்கிறபடினால் இவளுடைய மகன் மரித்து போய்விட்டார். இவளுடைய மகள் அத்தாலியாள், அவள் மரித்து போகிறார். அத்தாலியாள் என்ன செய்கிறார்? அவருடைய மகன் மரித்து போகிறான். மகன் மரித்து போன உடனே என்ன செய்கிறான்? மகனுடைய மரணம் சந்திக்கப்பட்டு விட்டது. அதிலே 11வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். 11வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அகசியா ராஜாவின் தாயாகிய அத்தாலியாள் தன்னுடைய குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறார். என்ன செய்கிறான்? அவருக்குள்ள ஒரு கோபம் வந்துடுச்சு. ராஜ வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே சங்காரம் பண்ற, ஆம்பளை பிள்ளை யாருமே இருக்க கூடாது. அது யார் உட்பட யாருன்னு சொன்னால் அவனுடைய பேரன் பேச்சுகளை கூட
சாகடிக்கிறான். ஆண் பிள்ளை அந்த ஊர்ல இருக்க கூடாது. அவளுக்குள்ள என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை மரித்து போய்விட்டது, ஆகவே எல்லாரையும் அழிச்சிரு அப்படின்னு ஒரு சட்டம் போடுகிறார். ஏன் இந்த சட்டம் போடுகிறா தெரியுமா? வாசித்து பாருங்களேன். 2 நாளாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 2 நாளாகமத்துல 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 22வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய பிற்பகுதியில், அதுல கடைசி பகுதியில் அவன் சொல்கிறான், அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவனும் அகசியாவின் குடும்பத்தில் இல்லாமல் போயிட்டாங்களாம். என்ன அரசாளக்கூடியவங்க யாருமே இல்ல, எல்லாருமே இல்ல. அரசாளக்கூடிய ஒரு பலன் இருக்கிறவங்க யாருமே இல்ல, அரசாளக்கூடிய வயதுல யாருமே இல்ல. அப்படி யாருமே இல்லாதனால என் குடும்பத்துல யாருமே இல்ல. அப்போ இந்த ராஜ்யபாரம் வேற யாருக்கும் போக கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்து ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சாகடிக்கிறான். ஆண் பிள்ளை ஒருவர் இருக்க கூடாது. தன் குடும்பத்துல குழந்தையா இருக்கிற பேரம் பேத்தியா இருந்தாலும் எல்லாரையும் சாகடி, ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் அழிக்க ஆரம்பிக்கிறாள். நாம கூட சில சமயத்துல தோல்வி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நாம ஜெபிச்சு சில காரியம் நடக்கலன்னு வச்சுங்களேன், உடனே எல்லாத்தையும் அழிச்சிடறோம். நாம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் அழிச்சிடறோம். ஊழியத்தை விட்டுட்டு, என் ஆண்டவரை விட்டுட்டு என் பின்மாற்றத்திலே ஓடிடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் உண்டு, அவனுடைய ஆட்டோல பெருசா எழுதி வைத்துக் கொண்டிருந்தார், இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லி. அந்த சகோதரனை வழி நடத்தின ஊழியக்காரர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் நித்திரை அடைந்த உடனே வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து அவர் ஆண்டவரை விட்டு அவன் விலகி ஓடிவிட்டார். வேறு தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார். இன்று நாமும் நம்முடைய அழைப்பை அப்படிதான் மறந்துடுறோம், அர்ப்பணிப்பை மறந்துடுறோம். ஜெபிக்கிறது எப்படிலாம் வைராக்கியமாய் ஜெபிச்சோம் இல்ல, எப்படிலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்துல யாரையும் குறை சொல்ல மாட்டோம், ஆண்டவர் மட்டும் இருந்தா போதும், அப்படிதான் இருந்தோம் இல்லையா? ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்த காலங்களை புதியதுல யாருமே குறை கிடையாது, யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். தேவனுடைய வார்த்தை கேட்டா போதும்னு இருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சா போதும்னு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளா அவங்களோட சேரணும், அவங்க கிட்ட கொஞ்ச நேரங்களை செலவிடணும் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு தோல்வி வந்து விட்டால் போதும், தோல்வி வந்து விட்டால். உன் மகன் அந்த ஜபால தலைவருடைய மகன் மரித்து போய்விட்ட மகள் மரித்து போய்விட்டால் என்ற உடனே போதும் போதுகிற வருத்தப்படுத்தாத, போதும் விட்டுடு, அவ்வளவுதான், வேண்டாம். அது வருத்தப்படுத்துகிற காரியம் நினைச்சு எல்லாத்தையும் நாம் விட்டு விடுகிறோம். இவளும் அப்படிதான், எல்லாம் அரசாளுகிறதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் அழிக்க ஆரம்பித்து விட்டாள். இவள் ரொம்ப கொடூரமான ஒரு பெண்மணியாய் இருந்தாள். கொடூரமான குணம் அவளுக்குள் காணப்பட்டது. எசவேலை காட்டிலும் ரொம்ப கொடூரமானவளாய் இவள் இருந்தாள். தன்னுடைய தாயை விட மிகவும் கொடூரமாய் தேவனுக்கு பிரியமில்லாத பாகாலை வழிபடுகிறதிலே முழு கவனம் செலுத்துகிறவளாய் காணப்பட்டாள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயங்கள் எல்லாம் தீட்டுப்படுத்துகிறவளாய் இருந்தாள், ரொம்ப தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்தா தெரியுமா? இவளே தன்னை ராணியாக முடிசூட்டிக் கொள்கிறாள். எல்லா ஆண் பிள்ளையும் அழிச்சிட்டு உடனே இப்ப நாட்டை நடத்துறதுக்கு யாரும் கிடையாது, நானா ராணி என்று சொல்லி 6 வருடங்கள் அந்த நாட்டை அரசாள செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த 6 வருடங்கள் அந்த நாடு முழுவதுமாய் வெறும் தீட்டுப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அந்த நாடு முழுவதுமாய் ஒரே அழுகையின் கூக்குரலாய் இருந்தது. அந்த இடம் நாணியாக தன்னை அறிவித்துக் கொண்டு தன்னுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதை நினைத்து ஆலயங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தா. அவள் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ தன்னுடைய பலனை மீறி எல்லாவற்றையும் அவள் செய்ய ஆரம்பித்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளணும் ஆவிக்குரிய பயணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு. அதுதான் 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்ல அதுல இன்னுமாய் அழகாய் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன்னுடைய குமாரன் இறந்து போனதை கண்ட பொழுது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாலாம். உடனே எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சார். முரட்டு குணமாய் அவளுக்குள் காணப்பட்டது. ரொம்ப முரடாய் மாறிட்டாள். அதுல 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியும் ஆகிய யோசேபால் கொலை உண்டப்படுகிற ராஜகுமாரனின் அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்து அவன் கொல்லப்படாதபடிக்கு அவனையும்
தாதியையும் அத்தாலியலுக்கு தெரியாமல் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தால். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு குழந்தை காக்கப்படுகிறது. ஒரு குழந்தையை தேவன் என்ன செய்றார்? யோவாசை, அங்கிருந்து யோவாஸ் என்கிற ஒரு குழந்தையை அந்த இடத்துல களவாடி கொண்டு போய் ஆலயத்திலே அந்த குழந்தையை வளர்க்கிறாள். யார் இந்த குழந்தையை வளர்க்கிறன்னு சொன்னால், ஒரு ஆசாரியனுடைய ஒரு மனைவி, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி என்ன செய்கிறார்? அந்த குழந்தையை காப்பாற்றுகிற ஒரு ஆண் குழந்தை தனியாக வளர்க்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சில காரியங்களிலே உங்களுக்கு தோல்விகள் நடக்கும், சில காரியங்களிலே வெற்றி பறிபோனதை போல இருக்கும், சில காரியங்களிலே வாய்ப்பே இல்லை என்பதை போல இருக்கும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நமக்கென ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கென ஒரு வழி ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க, இந்த விசுவாசத்தை மட்டும் எப்பொழுதுமே விட்டு விடாதீங்க. தோல்வி வந்து விட்டது, முடிந்து விட்டது வாழ்க்கை என்று சொல்லி முடிவு எடுத்து விடாதீர்கள். உங்களுக்கென ஒரு வழி இருக்கிறது, உங்களுக்கென ஒரு அரசன் இருக்கிறான், உங்களை வழிநடத்துவதற்கென்று தேவன் ஒரு வழிகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். எப்பொழுதுமே உங்களுடைய நம்பிக்கை வீண் போக கூடாது. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு அந்த நம்பிக்கை வையுங்க ஆண்டவர் மீது. ஆண்டவர் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்வை அடுத்த நிலைக்குள்ளாக அழைத்துக் கொண்டு போகும். அந்த நம்பிக்கை இல்லாதபடி போதும் போதகரை துன்பப்படுத்தாதே, போதகரை வருத்தப்படுத்தாதே. அவர் தான் வந்து இருக்கிறாரு. வரும்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர் யார் என்பதையும் காண்பிக்கிறார், ஒரு வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறார். ஆனாலும் வருகிறவர்கள், ஆனால் ஜபாலை தலைவனுக்குள்ளாக அந்த அவிசுவாசம் இல்லை. வருகிறவன் என்ன செய்கிறான்? வருகிறவன் வந்து வேண்டாம் வருத்தப்படுத்தாது என்று சொல்லி அவனுக்குள் ஒரு அவிசுவாசத்தை திணிக்கிறான், அவன் நம்பிக்கையை வரவழைக்கிறான். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் யாராவது ஒருவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை குறைக்க பார்ப்பாங்க. நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கலையை விதைச்சிட்டு போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப கூட நீங்க உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், உங்க நம்பிக்கையை இழந்துடாமல் இருக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்வு வெற்றி உள்ள ஒரு வாழ்வாய் மாறுவதற்கு அது அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அதே 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. இவரோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியா தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான். 6 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 6 வருஷம் மாத்திரம்தான் இவனை ஒளித்து வைத்தார்கள். அவன் எவ்வளவு நாளைக்கு அந்த ராணியுடைய கண்களிலே அகப்படாதபடி இருக்க முடிந்ததுன்னு சொன்னால் ஒரு 6 வருஷம் மட்டும் தான் இருந்தான். இந்த 6 வருஷம் முடிகிறது. இந்த 6 வருஷம் முடிந்த உடனே 7வது வருஷம் துவங்கியது. 7வது வருஷத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த 7வது வருஷத்திலே அதுல நீங்க 13, 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியா கேட்ட பொழுது அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜனங்கள் இடத்திற்கு வந்து, இதோ ராஜ முறைமையின்படியே தூண் அண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டியிலே நிற்கிற பிரபுக்களையும் எக்கால ஊதுகிறதையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்கால ஊதுகிறதை கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது? 7 வயதிலே யோசபாத்துக்கு என்ன செய்கிறாங்க? ராஜ்யபாரத்தை கொடுத்துறாங்க. 7 வயசுலேயே அவனுக்கு ராஜாவாக யோவாசை அவர்கள் முடிசூட்டுகிறார்கள். யோவாசை 7 வயசுல அவன் ராஜாவாகிறான். 7 வயது அந்த அதிகாரத்தை நீங்க முழுதுமாக வாசிப்பீங்கன்னு தெரியும். 7 வயசுல அவனுக்கு ராஜாவாக முடிசூட்டப்படுகிறான். எப்படி முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லி 13வது வசனத்துல சொல்றாங்க. 14வது வசனத்துல சொல்றாரு, அவர் ராஜ மரமையின்படி முடிசூட்டப்பட்டதனால யாரும் அதை தடுக்கவே முடியல, யாராலையும் தடுக்க முடியல. இவ்வளவு அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் வந்து விட்டது. ஏன்னா ராஜ முறைமையின்படி அவன் முடிசூட்டப்பட்ட உடனே பயந்து கொண்டிருந்தவர்கள், அத்தாலியாவை பார்த்து பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து விட்டது, ஒரு நம்பிக்கை வந்து விட்டது.
விசுவாசம் வந்து விட்டது. உடனே என்ன செய்ய ஆரம்பித்தால் எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். எழுந்து நின்று ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். கொடுக்க ஆரம்பித்தது மட்டுமல்ல, அதிலே 15-16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசாரியனாகிய யோய்தா ராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதி ஆனவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெற்றி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியர்கள் சொல்லி இருந்ததால் அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையிலே அவளை கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தில் என்ன நமக்கு புரிகிறது தெரியுமா? நமக்கு விரோதமா எவ்வளவுதான் எழும்பினாலும், பாவங்கள் ஜெயிக்கிறதை போல காணப்பட்டாலும், தீமைகள் ஜெயிக்கிறதை போல காணப்பட்டாலும், நல்லா ஜெபிக்கிறேனே, நான் இப்படி ஊழியம் செய்கிறேனே, ஆனா ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு காணப்பட்டாலும், கடைசியிலே நீதி வெல்லும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. சத்தியம்தான் ஜெயிக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. தேவ திட்டம் தான் அந்த இடத்துல செயல்படும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம என்ன செய்கிறோம்? அவசரப்பட்டு விடுகிறோம். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம என்ன செய்கிறோம்? ஐயோ, போதகர் வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன் நாம போய் அந்த ஊழியத்தை செய்கிறது, ஏன் நம்ம இதை ஜெபிக்கிறது, ஏன் நம்ம பாட்டு பாடுறது, நாம ஏன் அப்படி என்று சொல்லி அதை நிராகரிக்க ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிராகரித்து விடாதீர்கள். உங்களுக்கு நாம் விதவை குறித்து நன்றாக பார்த்திருக்கிறோம். அந்த விதவை அந்த நிலையிலும் தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கனம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தபடினால் மரணம் தான் வாழ்க்கை என்று இருந்த அவருடைய வாழ்வு ஜீவன் பெறுகிறது. அவள் வாழ்க்கையிலே பல அடையாளங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. வாழ்க்கை மரணம் சந்திக்கிற ஒரு தருவாயாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் திட்டத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல கவனம் செலுத்துங்க. அதுதான் நமக்கு மீண்டுமாய் ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மறந்து விடாதீங்க. ஜெபாலய தலைவனும் நல்ல விசுவாசமாக தான் இருந்தான். ஆனா அந்த வேலைக்காரன் போதும் அவரை வருத்தப்படுத்தாது அப்படி என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையை அவன் இழக்க செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் உங்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறவர்களாய் காணப்பட்டாலும் உங்கள் அழைப்பை மாத்திரம் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் நினைவுகளிலே வைத்துக் கொண்டிருங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம் அதைதான். அப்ப அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தார். சில சமயத்துல வேண்டாம், வருத்தப்படுத்தாத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? 50வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மற்றவங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பயந்துடாத, குழம்பிடாத, தடுமாறிடாத, உன் விசுவாசத்திலே உறுதியாயிரு. உங்கள் விசுவாசத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுடாதீங்க. ஆண்டவர் உயிரோடு எழுந்தது நம்முடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, ஜீவன் பெறுவதற்காக. இன்னும் ஜீவன் பெறலையே, இன்னும் சுகம் கிடைக்கலையே, இன்னும் வாழ்வு மாறலையே அப்படி நினைச்சு உங்க விசுவாசத்தை விட்டுடாதீங்க. விசுவாசத்துல உறுதியாயிருங்க. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைதான் சொல்றார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தை விட்டுறாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாயிரு என்ற உடனே அந்த ஜெபாலய தலைவர் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறான். நாமும் என்ன செய்யணும்? என்ன நடந்தாலும் உங்க விசுவாசத்தை விட்டுடாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. பல காரியம் நடக்குங்க. நம்ம இங்கிருந்து ஆலயம் முடித்து கொண்டு வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியிலே பள்ளங்கள் இருக்கிறது, மேடு இருக்கிறது, கரடு முரடான பாதைகள் இருக்கிறது, இல்லையா, முற்கள் இருக்கிறது, சகதி இருக்கிறது. எது இருந்தாலும் நம்முடைய பயணத்தை நாம் நிறுத்திடுவோமா? மீண்டுமா நீங்க ஆலயத்துக்கு வந்துடுறீங்களா? இல்ல, தூக்கி போட்டு போற இடத்துல தூக்கி போட்டுட்டு போறோம், தள்ளி போற இடத்துல தள்ளி போறோம், தாண்டி போற இடத்துல தாண்டி போகிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். எல்லாம் உண்டு. மரணம் நிகழதான் செய்யும், சோர்ந்துடாதீங்க. தடை வரதான் செய்யும், தோர்ந்துடாதீங்க. ஆண்டவர் உயிரோடு எழுந்தது
என்னுடைய வாழ்வை உயிர்ப்பிப்பதற்காக, நான் ஜீவன் பெற்ற ஒரு வாழ்வாய் மாறுவதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நீ பயப்படக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். பயத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த பயம் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்துரும். அந்த பயம் உங்கள் நம்பிக்கை இழக்க செஞ்சிடும். அந்த பயம் உங்கள் பயணத்துக்கு தடையா இருக்கும். அந்த பயம் ஆண்டவருடைய சித்தம் உனக்குள் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கும். உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, ஒரு பிளான் இருக்கு, தாமதிக்க ஆரம்பிச்சிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போறதுக்கு என்ன நடந்தது? தாமதமானது இல்ல, 40 வருடமா மாறிச்சு இல்ல, அப்படிதான் மாறிடும். நீங்க பயப்படாதீங்க, பயம் உள்ளவர்களா இருக்காதீங்க. பயப்படும் பொழுது உன்னுடைய வாழ்வு அப்படிதான் மாறும், தடுமாற ஆரம்பிச்சிடும். விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். பயத்தை தூக்கி போட்டுடுங்க, பயத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. நிச்சயமாய் தேவன் ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் உண்டாக்குவார். இதுல மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாய் ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் உண்டாக்குவார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 10வது வசனத்தில் சொல்கிறார், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்திருக்க கடவன். ஆண்டவரை நம்பி அப்படி இருளான வாழ்வாய் இருந்தாலும், தோல்வி நிகழ்கிறதாய் காணப்பட்டாலும், ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. தோல்வி வரதான் செய்யும், தடைகள் வரதான் செய்யும், ஆனா அது உன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவு இல்லை. ஆண்டவருடைய சித்தம், நீ உன்னுடைய மரித்த உன்னுடைய வாழ்வை அவர் உயிர்ப்பிக்கக்கூடியவர். அவர் மீது விசுவாசமை, அவர் மீது நம்பிக்கை, அவரை சார்ந்து நட, அவரை நம்பி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுதான் ஜெபாலய தலைவனுக்கு ஆண்டவர் சொல்றது. இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. தோல்விகள் நடக்கலாம், நீ பயப்படாதே, அவரை சார்ந்திரு. ஏசாயா தீர்க்கதரிசி அதுதான் சொல்கிறார், நீ அவரை சார்ந்திரு. உடைய தாசனுடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்திருக்க கடவன். ஆண்டவரை சார்ந்து உன்னுடைய வாழ்வை நகர்த்து. அவரை நம்பு, ஆண்டவரை சார்ந்து நம்பு. நீ உலகத்தை நம்பி உன்னுடைய வாழ்வு இல்லையே. உலகத்துல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஒண்ணு மாற்ற போறது இல்லையே. உன் கண்ணீரை துடைக்க போறது இல்லையே. உன் தேவையை சந்திக்க போறது இல்லையே. அதனால அங்க போய் சண்டை போட்டு நோ யூஸ். அதனால உன்னுடைய குணத்தை மாத்தி நோ யூஸ். ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் அழைப்பை விட்டுட்டா, ஜெபிக்கிறத விட்டுட்டா, வேத வாசிக்கிறத விட்டுட்டா நடக்குமா? இன்னும் பொல்லாத ஆவி, தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வருமாம். அப்பொழுது மனிதனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் பிரச்சனை தாங்க வரும். நீ விடுறதுனால இன்னும் கஷ்டம் தான் வரும். நம்ப ஆண்டவரை, செத்து போனது உயிர் கொடுக்கிற ஆண்டவர் என்ன ஆண்டவர் நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து உன்னுடைய வாழ்வை நகர்த்து. செத்து போன உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பார், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆண்டவர் உனக்கு வாழ்வளிக்கிற ஆண்டவர், அவர் உனக்கு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். அதுதான் யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவன் உண்டு உனக்கு, வாழ்வு உண்டு உனக்கு. வாழ்வு இல்லை என்று ஆண்டவர் சொல்லு. உனக்கு வாழ்வு அளிக்கிற ஆண்டவர், அவர்தான் வாழ்வு, அவர்தான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். நம்புங்க, அவர் சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உலகத்தை நம்பாதீங்க. உலக காரியங்களை நம்பி வாழ்ந்தது போதும், விட்டுடுங்க. ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன்னுடைய விசுவாசித்த ஒரு மாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன். அவர் இல்லாததை உருவாக்குகிற தேவன். என்ன இல்ல என்ன நடக்காது நினைக்கிற, அது உருவாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. முடியும் ஆண்டவரால. அதுதான் நம்முடைய ஆண்டவர். இல்லதா 100 வயதுல 90 வயதுல சார
கர்ப்பம் செத்து போச்சு. 90 வயதுல கோல் ஊண்டி நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த செத்து போன கர்ப்பத்துக்கு உயிர் கொடுக்கல ஆண்டவர். கொடுத்தார் என்று சொன்னால் மரித்த என்னுடைய வாழ்வுக்கு ஜீவன் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அவரை நம்ப, அவருடைய வார்த்தைகளை சார்ந்து போ. அவரை நம்பி உடைய வாழ்வை நகர்த்து. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக எடுக்கிற ஆண்டவர். எது நடக்காது நினைக்கிற, எது ஜீவன் கிடைக்காது நினைக்கிற, அதுக்கு வாழ்வளிக்கிறவர். அதற்காக நீ ஆண்டவரை விட்டுட்டு யாரும் சொல்றாங்க போதகரை வருத்தப்படுத்தாது அப்படின்னு சொல்ல நோ யூஸ். அதெல்லாம் ஒரு பயணமே இல்லை. மரண தருவாயா இருந்தாலும், நான் சாவர நிலைமையா இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பாருங்க, அந்த விதவை அங்கதாங்க உயிர் பெற்றது. வாழ்வு அங்கதாங்க அவருடைய வாழ்க்கை உயிர் பெற்றது. உயிர் பெற்றது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அத்தாலியால போல இப்படி ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில ஒருவர் வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப கொடூரமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா செய்யறாங்க. அந்த இடத்துல போய் நான் ஜெயிக்க முடியுமா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, அந்த இடத்துல ஒரு குழந்தை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரருடைய மனைவியை வைத்து அந்த இடத்துல காப்பாற்றினார் என்று சொன்னால், உனக்காக தேவன் ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். நம்பு, அவரை நம்பி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. விசுவாசம் வைத்து உன்னுடைய வாழ்வை தொடரு. நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்வை அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீ மறந்துடாது. உன் வாழ்வுக்கு அவர் ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர், உன் வாழ்வுக்கு அவர் ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பு. நிச்சயமாய் வாழ்வு கொடுப்பார் ஆண்டவர். அதான் லூக்கா 8வது அதிகாரத்திலே 51வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்றாரு, அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் அவர் உள்ள வர ஓட்டல. அற்புதம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெபாலய தலைவனுக்கு சொல்லிட்டாரு. அவிசுவாசமா இருக்கிறவங்களை கூட என்ன செய்தாரு? நீ விசுவாசமா இருன்னு சொல்லி தைரியமா படுத்துட்டாரு. எப்போ அடையாளம் நடக்க துவங்கியது என்று சொன்னால், ஆண்டவர் குறிப்பிட்டவர்களை மாத்திரம்தான் அவர் அழைத்துக் கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் வீட்டுக்கு வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ள சேர்க்கல. அற்புதம் உனக்குள்ள நடக்கணும்னாக்கா, நீ எல்லாருக்கிட்டையும் தாள தம்மட்ட அடிச்சு ஆண்டவர் யாரு தெரியுமா, என் வாழ்க்கை இப்படி மாறபோது பாரு அப்படின்னு சொல்றதுனால நோ யூஸ். அற்புதம் நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஏன்னா அந்த இடத்துல விசுவாசம் இருக்கிறவ அந்த இடத்துல இல்ல. விசுவாசம் இல்லாதவன் தானே ஓடி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரை வருத்தப்படுத்தாத, விட்டுடு, உன் குழந்தை செத்து போச்சு, நாம அடக்கம் பண்ணிடலாவா, அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்லிட்டான். உலகம் சொல்லுதான் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுதான், உனக்கு வாழ்வு இல்ல, உன்னால முடியாது, அவ்வளவுதான், நீ தோல்விதான், உனக்கு வேற வழியே இல்ல அப்படி என்று சொன்னால், உலகம் அப்படி சொல்லுகிறது சொன்னால், இந்த அவிசுவாசம் உள்ளவர்கள், அவிசுவாசமா பேசுறவங்களை கிட்டே சேர்க்காதீங்க, கிட்டே சேர்க்காதீங்க. உங்க கூட யாரை சேர்க்கணும் தெரியுமா? உன்னை புரிந்து கொண்ட அன்பாய் இருக்கிற யோவான் கூட இருந்தான். யாரு மேல சபையை கட்டினா, என்ன விசுவாசிக்கிறியா, என்ன விசுவாசிக்கிறியான்னு கேட்கும் பொழுது, நான் விசுவாசிக்கிற ஐயா மனம் திரும்ப நான் பாருங்க, அவன் கூட இருக்கட்டும் பேதுரு, சரிங்களா? அடுத்தது பெற்ற தாய் தகப்பா இருக்கட்டும், உறவுக்காரங்க இருக்கட்டும், உன்னை புரிந்து கொண்டவங்க, உன்னை சுமக்கிறவங்க கூட இருக்கட்டும். உன்னை அவிசுவாசத்தை கொடுக்கிறவங்க உங்க கிட்ட வைக்காதீங்க. ஐயோ அதுவா அப்படின்றவங்கள கிட்டே சேர்க்காதீங்க. அது நடக்காதுப்பா, அதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட சேர்க்காதீங்க. உன் நிலையை புரிந்து கொண்டு உன்னை தைரியப்படுத்துற மாதிரி, சிஸ்டர் பிரதர் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், அவனை வைங்க கூட, நான் ஜெபிக்கிறேன், அவனை வை. கதையை கேட்டுட்டு வெளியே போய் திருச்சி சொல்றான் மாதிரி அவனுக்கு கிட்டே சேர்க்காதீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் நடந்ததற்கு, உயிர் பெற்றதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியம் அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? யோவானை கூட வைத்துக் கொள்கிறார், பேதுரு வைத்துக் கொள்கிறார், யாக்கோபை வைத்துக் கொள்கிறார், பெண்ணின் தாயையும் தகப்பனையும் கூட வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. இவர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார்? உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். வாசிங்களே, அதிலே 53வது வசனத்தை வாசியுங்க. அவர் மரித்து போனார் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இந்த நகைப்பான் பாரு, பின்னாடி பேசுவோம் பாரு, கிட்டே வைக்காதீங்க. நகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது.
முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி போய் வேறு விதமா பேசுவாங்க. அந்த நகைக்கிற கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். நீ எங்க போனாலும் அந்த கூட்டம் இருக்கதான் செய்யும். அந்த கூட்டம் இருந்துச்சுன்னா செத்து போன உன்னுடைய வாழ்க்கை உயிர் பெறாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. செத்து போன வாழ்க்கை உயிர் பெறணும்னாக்கா இந்த நகைக்கிறவங்க, அவிசுவாசமா அதுவா எவ்வளவு நாளுங்க என்னங்க வேண்டாம் அப்படி சோர்ந்து வரான், அவன்லாம் கிட்டே சேர்க்காத, கிட்டே சேர்க்காத. பாடுள்ள ஸ்திரீக்கு எப்பொழுது அந்த அற்புதம் நடக்குது நல்லா யோசித்து பாருங்க. பெண்களுக்கு ஒரு நாள் அதிகமாய் போயிடுச்சுனால பலவீனம் ஆயிடுவாங்க. அவ இத்தனை ஆண்டுகள் அவளால் நடக்க முடியுமா? கை காலை எடுத்து நடத்த முடியுமா? அசைக்க முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து போகிறார். இமேஜின் பண்ணி பாருங்களேன். கூட்டத்துக்குள்ள போறாருன்னு உடனே இவ அந்த கூட்டத்தை ஓவர்டேக் பண்ணின்னு போறான். ஓவர்டேக் பண்ணின்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்க கூட அவளுக்கு வாயில பலன் இல்லை. ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவன் தொடுகிறான். அவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ந்து இருக்கிறான் பாருங்களேன். ஆண்டவரை எவ்வளவு நம்பி இருக்கிறான் பாருங்களேன். அப்படி நம்பி இருக்கிறபடினால்தான் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு வல்லமை போனது தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியல. வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து போனது ஆண்டவருக்கு தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் அதற்கு இயேசு கிறிஸ்து என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்து இருக்கிறேன், அதனால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். யாரோ தொட்டிங்க வண்ணம் மட்டும் போச்சு, ஆனா யார்கிட்ட போச்சுன்னு தெரியல. யாருகிட்ட போச்சு ஆண்டவருக்கு தெரியல யாருக்கு சோகம் கிடைச்சிச்சுன்னு. அப்பொழுது அவள் சொல்லுகிறான், ஐயா நான் தான் ஐயா தொட்டேன், என் வாழ்க்கையில எப்படி நடந்த ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெற்றுட்டான். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. விசுவாசம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஆண்டவருக்கே தெரியாம அந்த வல்லமையை அவ பெற்றுக் கொள்ளுகிறாள். அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவ யாரையும் கூட்டி சேர்க்கல. யாரையும் கூட்டி சேர்த்து இருந்தாக்கா நகைக்கிறவங்க கூட இருந்திருப்பான், அவிசுவாசி இருந்திருப்பான், சட்டை பிடிச்சி இழுக்கிற வந்திருப்பான், புறம் போடுற வந்திருப்பான், கேலி கிண்டல் செஞ்சு வந்திருப்பான். இவெல்லாம் தள்ளிட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தள்ளிட்டார். வேண்டாம், எல்லாரையும் தள்ளிட்டு ஒரு கூட்டத்தை, ஒரு சிறு கூட்டம் தனக்கென தன் ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி, தன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி, கிரியை நடைபெறுவதற்கு ஏற்றார்படி. அதான் வேதம் சொல்லுதுல, எங்க நாமத்தினால் 2-3 பேர் ஒரு மனம் வேணும். அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துலதான், எந்த இடத்துல ஒரு மனம் இருக்குதோ அங்கதான் கிரியை நடக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு மனம் இல்லைன்னா கிரியை நடக்காது. 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கணும், ஒரு மனமாய் ஜெபிக்கணும், ஒரு மனதா போகணும். ஐயோ சிஸ்டர் நாளைக்கு பாத்துக்கலாமா, பிரதர் நாளைக்கு பாத்துக்கலாம், விட்டுடு, கிரியை நடக்காது. ஓகேன்ட்டு வந்துரு, அடுத்த நாள் அவர் கூட்டின்னு போவாத. நீ போ ஆண்டவருக்காக, வைராக்கியமா நில்லு, அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க இல்லையா? நமக்கெல்லாம் நல்லா தெரியும் எப்படி இருந்தாங்க. அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளா இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்கிறார். எப்பொழுது அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? எப்பொழுது அற்புதம் நடக்க தொடங்கியது தெரியுமா? என் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கணும், எங்களை போக விடு அப்படின்னு வைராக்கியமா நின்னாங்க. ராஜாக்கு முன்னாடி போய் நின்னாங்க. என் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்றதுல ஒரு வைராக்கியம் வேணும். ஊழியம் செய்யறதுல வைராக்கியம் வேணும். என் ஆண்டவருடைய அழைப்பு அதுதான், அதை நான் நிறைவேற்றணும், அதுல வைராக்கியம் வேணுங்க. அழைப்பு நிறைவேற்றுகிறதுல வைராக்கியம் வந்த பிறகுதான் கொம்பு பாம்பா மாறிச்சு, சமுத்திரம் 2ஆக பிளந்தது, மன்னா கிடைத்தது, தவளை வந்தது, ஆண் பிள்ளைகள் செத்தார்கள், தண்ணீர் ரத்தமாய் மாறி, எல்லா அற்புதம் கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை ஆண்டவருடைய வாழ்க்கையில மேகஸ்தம்பமாய் அக்னி சமமாய் கடந்து போனார். வேணும் வைராக்கியம் வேணுங்க, அழைப்புல வேணும் வைராக்கியம். ஆண்டவர் அழைத்த நோக்கத்தில் ஒரு வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவர் அடையாளங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நாம என்ன செய்யறோம்? நகைக்கிறவங்களை கூட வச்சுன்னு இருக்கிறோம். எப்படி செத்து போனதாலும் உயிரோடு வரும், எப்படி அடையாளம் நடக்கும்? பண்டிகை கொண்டாடி பிரியாணி சாப்பிட்டு வீட்டுல நல்லா தூக்கிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். நானும் கொண்டாடுகிற வருஷம் ஈஸ்டர், வருஷம் நானும் கொண்டாடுகிறேன். என்ன பயன்? யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறாம இருக்குது, இன்னும் உயிர் பெறாம இருக்குது, செத்து போனதாகவே இருக்குது. வாழ்க்கையில எவ்வளவு போராடி இருக்கிறோம். ஆண்டவர் உயிர் பெற்ற நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், நிறைய காரியத்தில் உயிர் கொடுத்திருக்கிறார்.
வாழ்வே இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல உயிரை கொடுத்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு சபையில வந்து நிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களை காண்பித்திருக்கிறார், அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனா அதன் பின்பு நம்மோடு இருக்கிற சேர்க்கை சரியில்லை. சரியில்லை, சேர்க்கை சரியில்லை. கூட நமக்கு ஜோடி போட்டு வர்றது யாரு? தேவனுடைய பிள்ளையா இல்ல, விசுவாசம் உள்ளவனா இல்ல, மனமாறியவனா இல்ல, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துறவனா இல்ல, ஜெபிக்கிறவனா இல்ல, ஊழிய வாஞ்சி இருக்கிறவனா இல்ல, வைராக்கியம் இருக்கிறவனா இல்ல. இதெல்லாம் வச்சிருந்தா எப்படிங்க உயிர் பெறும்? மீண்டும் செத்து போகுது, மீண்டும் செத்து போகுது, மீண்டும் எழும்ப முடியல, மீண்டும் எழுப்பி சாட்சி சொல்ல முடியல. என்னைக்கோ நடந்த சாட்சி இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். அன்னைக்கு நடந்தது தெரியுமா? 1ஆம் கிளாஸ்ல நான் தான் கிளாஸ் லீடர் தெரியுமா? நான் 100க்கு 100 மார்க் எடுத்தேன். இன்னைக்கு என்ன மார்க் உண்டு? என்ன மார்க் உண்டு? இன்னைக்கு என்ன படிக்கிற? இன்னைக்கு 0 ஆகி இருக்கிறோம், ஃபெயில் ஆகி இருக்கிறோம். இன்னைக்கோ நடந்தது சொல்லி இருக்கிறோம். இன்னும் நிலை என்ன? இன்றைய உன் விசுவாசம் என்ன? இன்று உன்னை நடத்துகிறது யார்? உன் வாழ்வு யார் கையில் இருக்குது? யாரோடு இருக்கிறது? யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்வு மாறட்டுங்களேன், உயிர்ப்பிக்கப்படட்டுமே. ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறார், உங்க மேல் நம்பிக்கை வைக்கிறார். வந்தது அதுதான். அந்த காலத்தில் அப்படிதான் ஒரு சிலுவையில அறியும் பொழுது நம்பிக்கை இல்லதான். சுவிசேஷன் சொன்னாரு, ஆமா மோசேவன் சொன்னான், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், எரேமியா சொன்னாரு, எசேக்கியேல் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாரு. அப்படி இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. அவங்களாம் மரிச்சு போனாங்க, அப்படி இவரும் மரிச்சு போறாரு. அப்படிதான் ஜனங்களுடைய பார்வை இருந்தது. நிறைய பேருடைய பார்வை அப்படி இருந்ததுனாலதான் அது குறையா பார்க்காதீங்க, அவங்களுடைய மனநிலையா பாருங்களேன். ஆண்டவரே நீதான் உண்மையா? ஆண்டவரே சொல்றாங்க, அது நீதானா? கல்லர்கள் மத்தியில இருக்கிற நீதானா? நீயா இருந்தா நீயும் ரட்சித்துக்குள், என்னைய ரட்சிப்பா. அப்ப நீயா இருந்தாங்க உன்னைய ரட்சி. அது ஒரு ஆர்வம் இல்ல, கேட்பேன் இல்ல. உனக்கு பதவி கொடுத்துட்டாங்களா? மகனே வேலை வந்துடுச்சா? எனக்கு அதான் இதை கூட கேட்கிறோம்ல. எங்க அம்மா, நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா சிஎம்சி மருத்துவமனையில் தான் வேலை செய்து இருந்தாங்க. அப்போ எங்க அம்மா நர்ஸா இருந்தாலும் நின்னுக்கினே வேலை செய்ய கை கால்லாம் வலிக்கும். எங்க அம்மா வந்தா நாங்க எல்லாம் சேர்ந்து காலில் ஏறி ஒவ்வொருத்தரும் ஒரு காலில் நிற்போம், நின்று மெரிப்போம். நாங்க கால் மெரிப்போம், எங்க அம்மாவுக்கு கால் வலியா இருக்கும். அப்ப எங்க அம்மா எங்ககிட்ட கேட்டது, பிள்ளைகளை நீங்களாம் வளர்ந்துட்டீங்கன்னா பெருசான உடனே இந்த காலை அழுத்தி விடுறதுன்னு ஒரு மிஷின் ஒண்ணு வெளிநாட்டுல வந்து இருக்குதான், அந்த மிஷின் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படிதான் அந்த காலத்துல இருந்திருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறியும் பொழுது, ஆண்டவரே நீர்தானா? நீரா இருந்தா கொஞ்சம் ரட்சித்துக்கொள், நீ ரட்சித்து வந்து என்னைய ரட்சி. ஒரு எதிர்பார்ப்புன்னு கூட நம்ம நினைக்கலாமே, அப்படி பார்க்கலாமே. இன்னைக்கு நாம கூட நினைக்கிறோம், அது உண்மைதானா? நிறைய ஊழியக்காரர்கள் இதுதான் என்ன தெரிஞ்சுக்கின சபையா? சபையா இருந்தா ஒரு வெளிப்பாடு காமி கேட்கிறோம் இல்ல. எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஒண்ணு காமிக்கட்டுமே, இதுதான் உண்மையா? அப்படிதான் இன்னைக்கு கேட்டாங்க. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. நம்ம நிலை அப்படிதான் இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வேறு விதமா போய் இருக்குது. புரிந்து கொள்ளவே இல்லை. நாம ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம நகர்த்துறோம். யாரை சேர்க்காதீங்க, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நில்லுங்க. அதே லூக்கா 8வது அதிகாரத்திலேயே 54வது வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்று சொல்கிறார். உடனே அந்த பிள்ளைக்கு ஜீவன் கிடைத்தது. தொடுத்துறவங்களாம் தொடுத்திடுங்க, பின்பு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருவார். என்னென்ன கழிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமில்லை என்ன இருக்கு அதெல்லாம் விட்டுடுங்க. அதை விட்டுட்டு அப்புறமேட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்று பாருங்க, ஆண்டவர் அப்பொழுது ஜீவனை உண்டாக்கி கொடுத்துருவார். நாம சேர்க்க சரியில்லை. அவிசுவாசம் உள்ளவனை கூட வச்சு இருக்கிறோம். விசுவாசம் உள்ளவன் கிடையாது, நம்பிக்கை உள்ளவங்க கிடையாது. நம்ம பார்வையெல்லாம் அவிசுவாசம் உள்ளவர் இருக்கும் பொழுது அது உயிர் பெறாது. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி உயிர் பெற முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது ஐயா. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல ஒரு ஆசாரியனுடைய மனைவியை கொண்டு ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு போய் 6 மாதம் ஒளித்தி வைக்க தேவன் கிருபை பாராட்டினார் இல்ல. கிருபை பாராட்டி 7 வயதிலே அவன் ராஜாவாக முடிசூட்டி, ராஜ்ய சட்ட திட்டங்களின் பிரகாரமாய் அவனை முடிசூட்டி, அவ்வளவு கொடூரமானவளை கொலை செய்தார்கள் அல்லவா. ஆண்டவர் அப்படிதான்
உங்களுடைய வாழ்க்கையிலும் தோல்வி வருகிறதே போல இருந்தாலும் உங்க நம்பிக்கை விட்டுடாதீங்க. ஏதோ பாவங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதே, அவர்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நமக்கு ஒரு நாள் நீதி வெளிப்படும். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். ஒரு நாள் தேவன் அடையாளங்களை நிச்சயமா நிகழ்த்துவார். உங்கள் அவிசுவாசத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வருகிறவர்களை கிட்ட சேர்க்காதீங்க. நிச்சயமா கிட்ட சேர்க்காதீங்க. அதுல உறுதியாயிருங்க. விசுவாசம் உள்ளவர்களோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவர் மீது அன்பாயிருக்கிற யோவான், மனமாறிய பேதுரு கூட வைத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்டவர் வைத்துக் கொண்டு நடங்க. போராட்டமாவே இருக்கும், கஷ்டமாகவே தான் இருக்கும். அதாலே அப்படி செய்துட்டாலே கஷ்டமா தான் இருக்கும். எத்தனை நாள் ஒளிந்து ஒளிந்து வாழுகிறது? ஒரு 6 வருடம், அவ்வளவுதான். பின்பு தேவனுடைய சித்தம் உங்களுக்குள் நிறைவேறும். தேவன் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து விட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். செத்து போன உங்களுடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். நம்பிக்கை வைங்க ஆண்டவர் மீது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதான் ஏசியா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசியா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசியா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாததினால் இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை நம்புங்க. அவரை நம்பி அவரை சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உங்களுடைய வாழ்வு இருளிலே நடக்கிற வாழ்வாய் கூட இருக்கட்டுமே, கர்த்தரை நம்புங்க. அவரை சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை விட்டுவிட மாட்டார். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் அழகாய் சொல்லுகிற காரியம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷன் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து அவன் காலூன்றி எழும்பி நின்றான். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியுடைய எலும்புகளின் மீது இந்த மரித்தவுடைய சரீரம் பட்ட உடனே உயிர் பெற ஆரம்பித்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனிதன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனோடு அது இணையும் பொழுது, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையோடு நீங்கள் இணைந்து ஓடும் பொழுது உங்களுடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. செத்து போடுறதை தூக்கி அந்த பிணத்தை தூக்கி போடுகிறான். அது தீர்க்கதரிசியுடைய எலும்புகளின் மீது பட்ட உடனே அது உயிர் பெற ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் பெறுங்க. வாழ்க்கை வாழ்வளிக்கும். நான் நிறைய அது குறித்து நிறைய சாட்சியை சொல்ல முடியும், வேண்டாம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய வாழ்வு உயிர் பெறுங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய சபையோடு இணைந்து நீங்க போங்க. அந்த எலும்பு பட்ட உடனே மரித்த உயிரோடு எழுந்ததை போல நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையோடு நீங்கள் இணைந்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்வும் உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். உங்களுடைய வாழ்வும் ஜீவன் பெற்றுக் கொள்ளும். உண்மையாது ஜீவன் பெறுகிற ஒரு வாழ்வாய் உங்களுடைய வாழ்வு மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். அவர் உயிரடைந்து காலூன்றி நின்றார்கள். மகா சேனையாய் எழும்பினார்கள். உயிரடைவீங்க. மகா சேனையாய் நீங்கள் மாற முடியும். ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. தேவனை சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. எந்த நிலையாய் இருந்தாலும், யார் வந்தாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, கர்த்தரை நம்புங்க. அவரை சார்ந்து உங்களுடைய வாழ்வை நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்ப்பிக்க மரித்து போகிற எந்த காரியங்களாய் இருந்தாலும் அதற்கு ஜீவனை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 119வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படிதான் என்னை உயிர்ப்பியும். அப்ப எப்படி உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர்? அவருடைய வார்த்தையின்படி. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியதுங்க. தேவனுடைய வசனம்
ஏன் வேதத்தை வாசிங்கன்னு சபைகள் சொல்லுது? அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் வாழ்வு உயிர்ப்பிக்கப்படும். வேதத்தை எவ்வளவுக்குள் நேசிக்கிறோம் நேசிங்க. வேதத்தை எவ்வளவு நேரம் கொடுத்து அதை படிக்க முடியுமோ வேதத்தை வாசிங்க. நல்லா நல்லா நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, உன் காலை நான் கழுவணும் வாப்பா, என்ன உன் காலை நான் கழுவுனா உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னாக்காப்பா எனக்கு காலை மட்டும் வேணாம், என் தலையை கழுவு, என் கையை கழுவு, என்ன ஒரு குளிப்பாட்டிடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இல்ல நீ சுத்தமா தான் இருக்கிற, உன் காலை மட்டும் கழுவிட்டோம். அப்படிதான் நாம சுத்தமா தான் இருக்கிறோம். சுத்தமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு கொஞ்சம் வந்து ஒட்டதான் செய்யுது. அந்த நேரத்தை கழுவி கொண்டு வந்து வேத வசனம் தான். இந்த வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம நல்லா சுத்தமா இருக்கிறோம். அந்த கழுவி கொள்றது இல்லை, அந்த வேத வசனம் நம்மளை சுத்தமாக்கி கொள்றது இல்லை. வேதத்தை வாசிக்கிறது, நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நல்லா பாட்டு பாடுறோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லாம் சரி. வேதம் வாசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கிறோமா? தூங்குற நேரம் குறைவா தூங்கினாலே ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்குதுன்னு சொல்றோம். வேலை செய்ய முடியல, இவ்வளவு நேரம் தூங்கணும், தூங்கலன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது, ஒன்னும் முடியல அப்படின்றோம். சாப்பிடலாம் முடியல, தூங்கலன்னா முடியல. தலை வாராம போயிட்டாலும், மேட்ச் இல்லாத ஒரு சட்டையை போட்டுன்னு போயிட்டாலும் உடனே நமக்கு ஏதோ ஆன மாதிரி ஆகாதவங்க, மற்றவங்களுக்கு ஆகாதவங்களை போல நம்ம நினைச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் அந்த உணர்வுகள் இப்படிலாம் துடிக்குது. ஆனா வேதத்தை வாசிக்காம இருக்கிறோமே. இந்த வேதம் தான் எனக்கு வழியை காமிக்கும், இந்த வேதம் தான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கும், என் இருளை நீக்கும், என் வாழ்வுக்கு உயிரை கொடுக்கும். அந்த வேதத்தை வாசிக்கல செத்து போன மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு என்னைக்காவது நாம் ஃபீல் பண்ணி இருக்கிறோமா? அப்படி நாம் ஃபீல் பண்றது இல்லை, வேதத்தை அப்படி நினைக்கிறதே இல்லை. ஆனா சங்கீதக்காரன் அழகா இவர் சொல்லுகிற காரியம் தான், உம்முடைய வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கும்ன்றான். செத்து போன மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறது வேத வசனம் தான். ஆனா வேத வசனம் வாசிக்கிறது நேரம் கொடுக்கிறது இல்லை. படிக்கிறியா இல்லையா? மார்க் எடுக்கணும், தொலைச்சிரும் ஒண்ணு, போய் டியூஷனுக்கு சேர்க்கிறோம், ஹோம்வொர்க் படி, ஹோம்வொர்க் எழுத சொல்றோம், எழுதினியான்னு பாக்குறோம், டியூஷனுக்கு அனுப்புறோம். எப்படியாவது இந்த பாடத்தை திணிக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமே. இந்த வேத வசனத்தை பிள்ளைங்க வாசிக்கிறாங்களா அப்படின்னு கவனிச்சோமா? அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வாழ்வு. நீ சேமித்து வைக்கிற சொத்து கிடையாது, நீ வாங்கி வச்ச பங்களா அங்க கிடையாது. வாழ்வே இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் வாசிக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லையே. அது வருத்தமா இருக்குது இல்ல? கவனிங்க, இதுதான் ஜீவன் என்று வேதம் சொல்கிறது, இதுதான் வாழ்வு என்று சொல்கிறது. அதுல 107வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல 107வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் தான் உயிர்ப்பிக்கும். நான் தோண்டு போகிற நேரங்கள் எல்லாம் அது என்னை உயிர்ப்பிக்கும், சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் என்னை உயிர்ப்பிக்கும், தடுமாறுகிற நேரங்கள் எல்லாம் என்னை உயிர்ப்பிக்கும், எனக்கு துணை இல்லாத நேரங்களில் எல்லாம் என்னை ஆறுதல் படுத்தும் அந்த வசனங்கள். அதான் உயிர்ப்பிக்குங்க. வேதத்தை நேசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு வாழ்வாய் மாறும். அந்த வாஞ்சை வேணும், அந்த தாகம் வேணும். அந்த தாகம் இல்லைன்னா வசனம் செயல்படாது. வாஞ்சை இல்லாம வாசிக்கிறோம், நாம எல்லாம் தாகம் இல்லாம வாசிக்கிறோம். எங்கேயா நான் கூட வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கையில அது செத்து போயிருக்குது, இது செத்து போய் எதுவும் உயிர் பெறலனாக்கா வாஞ்சையோடு வாசிங்க. வாஞ்சை வேணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சுல, ஒரு தாகம் இருந்துச்சு, என் ஆண்டவர் ஆராதிக்கணும்ன்றதுல வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அடையாளம் நடத்துறதுக்கு, அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. நமக்கு வாஞ்சையே கிடையாது, வைராக்கியமே கிடையாது, வேதம் வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபிக்கிறதுலும் கிடையாது, ஊழியம் செய்கிறதுலும் கிடையாது. எங்க அடையாளம் நடக்கும்? எங்க அற்புதம் நடக்கும்? பாடுள்ள ஸ்திரிக்கு நடக்குதுன்னு வாசிக்கிறோம், எனக்கு நடக்கலையே. ஜெபாலய தலைவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலையே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலையே. அப்படின்னு என்னைக்காவது நினைச்சோமா? நினைக்கலையே. கொஞ்சம் நினைங்க, எனக்கு நடக்கலையே என்று சொல்லி வருத்தப்படுங்க. எனக்கு நடக்கலன்னு கொஞ்சம் வருத்தப்படுங்க. வருத்தப்படுற பாருங்க, நடக்கல என்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ள காணப்படணும். அதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்றார். 138வது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை துன்பத்துடைய பாதையில் உன் வாழ்க்கை இருந்தால் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். பாடுகள் நிறைஞ்சிருக்கட்டுமே, துன்பங்கள் நிறைஞ்சிருக்கட்டுமே, ஆகாதவர் மத்தியில் உன் வாழ்க்கை இருக்கட்டுமே, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார்.
வேதத்தை பிடிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் மாற்றுவார். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்துடாமல் காத குழந்தைங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்காதீங்க பிளீஸ். 2 பேர் ஒன்னா இருந்தா குழந்தைங்க அப்படிதான் விளையாடுவாங்க. குழந்தைகளை கொஞ்சம் தனித்தனியா வைத்துக் கொள்ளுங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது இது ஆலயம் தெரியாது. கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தை வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும்னாக்கா ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் துன்பத்தின் மத்தியிலே உங்களுடைய வாழ்வை இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படும். அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஆவியை ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியார் உனக்குள் அவர் நுழையும் பொழுது அது உயிர் பெறுகிற ஒரு வாழ்வாய் இது மாறிவிடும். இடம் கொடுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் மாற்றம். எத்தனை நாளுக்கு இப்படியே புலமை இருப்போம், ஐயோ என் வாழ்க்கை எப்படி, என் குடும்பம் எப்படி, என் நிலை எப்படின்னு. கொஞ்சம் வேதத்தை நேசிங்க கொள்ளுங்க. வேதத்தை நேசி விதவையை போல மரண நேரமா இருந்தாலும் தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்த வார்த்தையை கனம் பண்ணி ஒபே பண்ணா பாருங்க, வாழ்க்கை ஜீவன் பெறும். மாறுங்க. அப்படி உங்க வாழ்க்கை அப்படி நகர்த்துங்க. அப்படி உங்களுடைய வாழ்வு இருக்கட்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உயிர் பெறுகிறதாய் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அது உயிர் பெறும். அத்தாலி அதே போல உங்களுடைய வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி, யார் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி இருந்தாலும் சரி, யார் உங்களுடைய வாழ்க்கையில தடையாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதற்குன்னு சில காலங்கள் தான் வைத்திருப்பார். மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு வழிகளை அவர் திறந்து கொடுத்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதம் செய்வார். விசுவாசியாயிரு, பயப்படாதே. நீ விசுவாசி, விசுவாசத்துல உறுதியாயிரு, நம்பிக்கை இழந்துடாது. நம்பிக்கை ஜெபாலய தலைவனை பார்த்து விட்டு ஆண்டவர் சொன்னதுதான், பயப்படாது, தைரியமாயிரு. இன்னைக்கு நம்மை பார்த்ததும் சொல்ல, நீ பயப்படாத, தைரியமாயிரு. உன் விசுவாசத்தை விட்டுறாத, தைரியமாயிரு. நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்வை உயிர்ப்பிக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.